ஹாய் மக்களே. இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் வருது, கார்ப்பரேட் கிளைம் வருது. இதெல்லாம் எப்படி வராமல் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்போட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்து தான் அதோட யூடியூப் பாலிசிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வீடியோ போடணும். அப்போ வீடியோ போட்டால் மட்டும்தான் நம்மளோட வீடியோக்கள் ஸ்ட்ரைக்கோ, கிளைமோ, கார்ப்பரேட்டோ, கம்யூனிட்டி கைட்லைன்ஸோ எதுவும் இல்லாமல் நம்ம சேனல் நல்லா ரன் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி போடுறதுன்னு தெளிவாக சொல்கிறேன். நெருப்பு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை நிற்க வைக்காதீங்க. அப்படி நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உடனே ஸ்ட்ரைக் கொடுப்பேன். நெருப்பு நீங்கள் அடுப்பெரிக்கிறாந்த எரிங்க, இல்லை குப்பை கொளுத்துறாந்த கொளுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் குழந்தைகளை யாரையோ நிறுத்த வச்சுறாங்க. நின்றுட்டிங்க அப்படின்னா அது குழந்தைகள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் கொடுத்துருவான். அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகங்கள் துன்புறுத்தக்கூடாது. அப்போ மாடெல்லாம் ஏறு உழுவுறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காதீங்க. அது தொழில். அதை மாடு வேலை தான் பார்க்குது. அதை துன்புறுத்தலை, அடிக்கலை, துன்புறுத்தலை. அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா விபத்து காட்டுங்க, ஆனால் அதில் ரத்தத்தை காட்டாதீங்க. விபத்து மாதிரி நடக்குது அப்படின்னா விபத்து நடக்கிறத காட்டுங்க. அதில் நீங்கள் அதில் ரத்தமாக அடிபட்டு கிடைக்கிறத காமிக்காதீங்க. அப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் தருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழியை காமிங்க, கோழி உரிக்கிறத காமிங்க. ஆனால் கோழி அறுக்கிறதையோ ரத்தத்தையோ நீங்கள் அதில் காமிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாய்கள், பூனைகள் துன்புறுத்துறது, அதை மாதிரி வீடியோக்களை தயவு செய்து அப்லோட் பண்ணாதீங்க. உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக்கு கொடுத்து உங்கள் சேனலே தூக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடு கோயிலெலாம் ஆடுகள் வெட்டுவாங்க, ஆடு உரிப்பாங்க. ஆடு உரிக்கிறத நீங்கள் வீடியோவில் காமிக்கலாம். ஆடு எப்படி உரிக்கிறாங்க, எப்படி ஆடு வெட்டுறாங்க, அதை மாதிரி தான் நீங்கள் காமிக்கலாம். ஆனால் ஆடு வெட்டுறத நீங்கள் காமிக்கக்கூடாது. நம்ம கோயில்களை, குலதெய்வங்களுக்கெல்லாம் ஆடு வெட்டுவோம், கோழி அறுப்போம். அந்த வீடியோக்களை மட்டும் தயவு செய்து நீங்கள் காட்டிடாதீங்க. அப்படி நீங்கள் காட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கார்ப்பரேட் உண்டு, ஸ்ட்ரைக் உண்டு. அதுபோல் பார்த்திங்கன்னா ஆயுதங்கள், அதாவது மக்களை அச்சுறுத்துகிற மாதிரி சில ஆயுதங்களை நீங்கள் காட்டாதீங்க. அப்படி காட்டுனீங்க, இப்போ காட்டுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் வரும். அதனால் அச்சுறுத்துகிற வகையில், மக்களை அச்சுறுத்துகிற வகையில் ஆயுதங்களை எதுவும் காமிக்காதீங்க. இந்த கத்தி, கடப்பாரை, அது மாதிரிலாம் காமிக்காதீங்க. கோழி வெட்டுறாங்க, அப்போ அவங்க கத்தி வச்சுருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அது தொழில். அதனால் அந்த ஆயுதம் இருந்தால் தான் அந்த கோழியை உரிக்க முடியும், ஆடுகளை உரிக்க முடியும். அதனால் அதை காட்டலாம். சும்மா இருக்கிற போது ஒருத்தரை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஆயுதத்தை காட்டாதீங்க. மெயினாக 13 வயசுக்கும் கீழே உள்ளவங்களை வீடியோக்குள்ளே கொண்டு வராதிங்க. அதாவது லைவில் கொண்டு வராதிங்க. முக்கியமாக லைவுக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்க. இந்த மாதிரி இதை ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கார்ப்பரேட் வராது. அதுபோல் வேறு யாரோட வீடியோக்களையும் எடுத்து நீங்கள் அப்லோடு பண்ணாதீங்க. எடுத்து போட்டிங்கன்னா இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்கோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக் கொடுப்பேன். அப்போ ஒரு வீடியோ 2 வீடியோ மொத்தம் 3 ஸ்ட்ரைக் கொடுத்தானா உங்கள் சேனலில் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதெல்லாம் பார்த்து சூதானமாக செய்யுங்க. கோழி வீடியோ போடுங்க, கோழி உரிக்கிற வீடியோ போடுங்க, சமைக்கிற வீடியோ போடுங்க, ஆடு உரிக்கிற வீடியோ போடுங்க, வெட்டுற வீடியோ போடுங்க. அதாவது ஆட்டு கறி வெட்டுற வீடியோ, அதாவது ஆடு வெட்டுற வீடியோ இல்லை, ஆடு கறி வெட்டுற வீடியோ, சமைக்கிறது, இதை மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுக்காக ரத்தத்தை மெயினாக ரத்தத்தை காமிக்காதீங்க வீடியோவிலையோ லைவ்லையோ. முக்கியமாக லைவில் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்பான். அதே மாதிரி நெருப்புக்கும் பக்கத்தில் குழந்தைகள் நிற்கிற மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் டக்குன்னு போய் அந்த லைவில் காமிச்சிடாதீங்க. வீடியோவாவது நம்ம எடிட் பண்ணி விடலாம். ஆனால் லைவில் காமிச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் தூக்கி விட்டுருவான். பார்த்து கவனமாக இதை மாதிரி நீங்கள் வீடியோக்கள் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிக்கலாம். யாரோடைய வீடியோக்களும் எடுத்து போடாதீங்க. இதை மாதிரி கொடிய ஆயுதத்தையெல்லாம் காட்டாதீங்க. இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் சேனல் ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வச்சு போடுங்க. ஒரு 7 மணின்னா 7 மணிக்கே தொடர்ந்து உங்களுடைய வீடியோக்களை 7 மணிக்குன்னா 7 மணிக்கே போடுங்க. 10 மணினா 10 மணிக்கே போடுங்க. முடிஞ்ச அளவு ப்ரீமியரில் வீடியோ போடுங்க. அதில் பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் போகும்.